பிஜி இன்விட் டமாலு, டாடா மோட்டார்ஸ் டொமிலு, இண்டஸ்இண்ட் பேங்க் புஷ், ஐடிஎஃப்சி பேங்க் நமுத்து போன பட்டாசு, ஸ்பண்டானா ஸ்பூர்த்தி தண்ணீரை முழுகி போன பட்டாசு. என்னதான் ஒன் சைட் ஆஃப் த பட்டாஸ் லிஸ்ட்ல எல்லாமே வான வேடிக்கையா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு டார்க் சைட் ஆஃப் பட்டாஸ் லிஸ்ட் இந்த மாதிரி ரொம்பவே லாஸ்ட்ல தான் இருந்துட்டு. இதை இப்படியே வச்சுட்டு இருக்கலாமா, இது இனியும் மேல போகுமா அப்படிங்கறதுல இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் வேல்யூ யுவர் டைம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டாடா மோட்டார்ஸ் கிட்டே ஆரம்பிக்கலாம். இந்த டாடா மோட்டார்ஸ் ஏன் கீழே விழுந்துச்சு அப்படிங்கறத நான் தனியாவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோட கார்டை மேல தரேன், செக் பண்ணி பாருங்க. பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துருச்சு. ட்ரம்ப் வந்ததா இருக்கட்டும், டெஸ்லாவோட காம்படிஷன் இந்தியாக்குள்ள வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே டெம்பரரியா டாடா மோட்டார்ஸ் அஃபெக்ட் பண்ணதான் போகுது. இதுதான் இந்த கம்பெனியோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாவே இருக்கு. இதோட சொல்யூஷன் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தீந்துடும். பட் எப்போ இந்த கம்பெனி ஆக்சுவலா டேர்ன் ஓவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் ஒரு செப்டம்பர் டு அக்டோபர் டைம்ல மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல டாடா மோட்டார்ஸ் ரெண்டா பிரிஞ்சிடும். டீமர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் டாடா மோட்டாரோட பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் போயிடும். இது ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக்ல வேல்யூ அன்லாக் ஆகி ரெண்டு ஸ்டாக்குமே மேல போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி அடுத்த மாசமும் இன்னொரு நல்ல விஷயம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டாடா கேபிட்டலோட ஐபிஓ வருது. இப்ப இந்த டாடா கேபிட்டல் வந்தோடனே இந்த டாடா மோட்டார்ஸ் எல்லா கடனுமே டாடா கேபிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டெட்டே இல்லாத ஒரு கம்பெனி இவ்வளவு கம்மி பிஇ ரேஷியோல கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு மக்களுடைய அட்டென்ஷன் இந்த பக்கம் டேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த ஸ்டாக் ரேலி ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸ்டில் மார்க்கெட் கண்டிஷன் அப்ப கரெக்டா இருக்கணும். இந்த காம்படிஷன் ட்ரம்ப் எஃபெக்ட் எல்லாமே நார்மலா இருந்தாதான் மேல போகும். பட் இந்த டெம்பரரி ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறது நமக்கு சந்தேகமே வேண்டாம். அடுத்து பிஜி இன்விட் 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் இப்ப 75 ரூபாய்க்கு போயிருக்கும். ஐயோ நம்ம காசு போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டேன், மேல லிங்க் செக் பண்ணி பாருங்க. பேசிக்கா இது ஒரு ஸ்டாக்கே இல்ல, ஹைபிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்க ஒரு வீடு வாங்கினா எப்படி வீட்டுக்கு வாடகை வரும், அட் த சேம் டைம் வீடு பிரைஸ் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். அந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கேஷ் ஃப்ளோவா தான் இருக்கணும். மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு டிவிடெண்ட் வருதா, அதுதான் உங்களுடைய முக்கியமான தேவையா இருக்கணும். அதை தாண்டி அந்த ஸ்டாக் பிரைஸ் எப்ப மேல போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது தான் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். இந்த நிலைமை எப்ப மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2% வரைக்கும் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்ப குறைக்கிறாங்களோ அப்பதான் சேஞ்சஸ் நடக்கும். இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன். ஒன்னு, நீங்க பிக்சட் டெபாசிட்ல சேஃபா 7% இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம். இல்லைன்னா பிஜி இன்விட்ல உங்களோட காசு கீழே போயிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா 8% இன்ட்ரெஸ்ட் தருவேன். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நிறைய பேர் இந்த 1%க்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. 7% பிக்சட் டெபாசிட்கே போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 8 to 10% ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த காரணத்தினால பெரிய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸா இருக்கட்டும் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும் இந்த பிஜி இன்விட் மேல பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. என்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 2% வரைக்கும் குறையுதோ அப்ப எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 5 to 6% வரைக்கும் போயிடும். அப்ப 8% அட்ராக்டிவா தெரியும். அந்த நேரத்துல இந்த பிஜி இன்விட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயத்துல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா தான் நீங்க பினான்சியலி அவேரா இருப்பீங்க. யூடியூப் என்ன சொல்லுதுன்னா 80% ஆஃப் வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸோ இப்பவே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த ஸ்டாக்கை நீங்க 1200 ரூபாய் இல்ல 1000 ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்க. இப்போ இது 600 ரூபாய்க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50% ஃபால். இந்த ஸ்டாக் ஏன் கீழே வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் எரர் தான். இந்த அக்கௌண்டிங் எரரை கண்டிப்பா இந்த பேங்க் சீக்கிரமாவே சரி பண்ணிடுவாங்க. அடுத்த குவார்டர்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அடுத்து இந்த பேங்க்ல இருக்கிற பிரச்சனை ஆர்பிஐக்கும் இவங்களுடைய சிஇஓக்கும் இருக்கிற பிரச்சனை. இந்த சிஇஓவை மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. இந்துஜா குரூப் கண்டிப்பா இந்த சிஇஓவை மாத்திடுவாங்க. ஸோ அதனால இந்த பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். அடுத்தது இந்த பிஜி இன்விட்ல என்ன பிரச்சனை சொன்னோம் அதே பிரச்சனை இந்த பேங்க்குமே இருக்கு. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் தான் இருக்கிறதுனால இவங்களால அதிகமான ரேட்டுக்கு லெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த ரெப்போ ரேட் குறையும் போது இந்த பேங்கோட ப்ராப்ளமுமே சால்வ் ஆகும். கூடவே ஆர்பிஐ இவங்களுக்கு இன்னொரு விஷயம் இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. வெஹிக்கிள் பினான்ஸ்ல இண்டஸ்இண்ட் பேங்க் அதிகமான எக்ஸ்போசர் வச்சிருக்காங்க, அதை குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை குறைக்கிறதுக்கு இன்னொரு 2-3 குவார்டர்ஸ் ஆகும். அந்த எக்ஸ்போசர் குறைச்சதுக்கு அப்புறமா இந்த பேங்க் சரியாயிடும். முக்கியமான காரணம் இந்த பேங்க் கீழே வந்ததுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஏற்பட்ட ஃபால் தான். மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஒரு டீப் கரெக்ஷன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. இது ஒரு செக்டார் பேஸ்டு ப்ராப்ளம். மைக்ரோ ஃபைனான்ஸ்ங்கிறது இந்த 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்குறவங்க. இதுல அதிகமான எக்ஸ்போசர் இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு. இந்த ப்ராப்ளம் இன்னும் ஒரு 1 year to 1.5 years சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்ப இன்ட்ரெஸ்ட் குறையுதோ அப்ப. ஸோ அந்த டைம்ல இந்த பேங்க்குமே ரேலி போகலாம். பட் மற்ற ஸ்டாக்ஸை விட இது ஸ்லோவா தான் ரேலி ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கள்ட்ட மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால. அடுத்தது கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் 98% ஃபால் பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ட்ராடெக் சிமெண்ட்ல அந்த 98% ஆஃப் காசு உங்களுக்கு வந்திருக்கும். வெறும் 2 to 3% மட்டும் தான் கேசோராம்ல இருக்கும். அதுக்கு காரணம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செகண்டரி கம்பெனி தான். அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உள்ள வரலாம். இந்த பேங்க்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் இவங்க முன்னாடியே ஃபியூச்சருக்கான லாஸஸை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இவங்க லாஸ் வந்தாலும் அதை ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணதுனால இவங்களுக்கு அதை காமிக்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இவங்க ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. இதனாலதான் இது வரைக்கும் ரீசெண்டா சில குவார்டர்ஸ் இவங்க கம்மியான ப்ராஃபிட்டபிலிட்டி காமிச்சாங்க. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒரு டெம்பரரி திங்னா சீக்கிரமாவே சரியாயிடும் நம்ம நினைக்கலாம்.
பட் இவங்களுக்குமே இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருக்கிற சேம் பிரச்சனை இருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இவங்க அதிகமான எக்ஸ்போசர் வச்சிருக்காங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸோட பிரச்சனை எப்ப சரியாகுதோ, நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள சரியாயிடுச்சு அப்படின்னா அப்ப இந்த பேங்க்குமே மேல போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க் கீழே வந்ததுக்கு இன்னும் முக்கியமான காரணம் அனலிஸ்ட் எல்லாமே இந்த ஸ்டாக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த அனலிஸ்டோட ரேட்டிங்கே மாறிடும். அப்ப இந்த ஸ்டாக் பிரைஸ் மேல போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. அடுத்ததா ஸ்பண்டானா ஸ்பூர்த்தி 1200 ரூபாய் இந்த ஸ்டாக் இப்ப 300 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேனிக் மோட்ல இருக்காங்க. இந்த ஸ்டாக்ல இருக்கிற ஒரே பிரச்சனை ஆல்ரெடி சொன்ன மைக்ரோ ஃபைனான்ஸ் பிரச்சனை தான். ஆனா இவங்க ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால பயங்கர வாலட்டைலா இருக்காங்க. கண்டிப்பா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் ஆகிடும். ஆனா அதுக்கப்புறமா மற்ற ஸ்டாக்கோட அதிகமா ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்க போகுது இந்த ஸ்டாக்கா தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஸ்மால் கேப்புங்கிறதுனால இப்படிதான் ரியாக்ட் ஆவாங்க. இதை தவறையுமே இன்னும் டாடா கெமிக்கல்ஸ், கர்நாடகா பேங்க், மஹிந்திரா ஹாலிடேஸ் லிமிடெட், நாப்கோ ஃபார்மாலாம் நல்லா டீப்பா கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏன் கீழே விழுந்திருக்கு, திருப்பி மேல போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு 300 லைக்ஸ் கொண்டு வாங்க. நீங்க லைக் போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பார்ட் 2 ஆஃப் வீடியோவை கொண்டு வருவேன். லைக் மட்டும் போட்டா பத்தாது, சப்ஸ்கிரைபும் பண்ணணும். அப்பதான் யூடியூப் உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி ஃபினான்ஸ் பேஸ்டான வீடியோஸ் உங்களுக்கு அதிகமாக போஸ்ட் பண்ணும். ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனந்த் சாரோட ஃபாரின் ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ நான் இங்க லிங்க் பண்றேன், அதை செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்றேன். ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.